விஜய் எம்ஜிஆர் ஆக முயற்சி பண்ணார், தோத்துட்டாரு. ஜெயலலிதா முயற்சி பண்ணுங்க, ஒரு நாள் உண்ணாவிரதம் இருங்க. இல்ல அப்போ ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அது. இது காங்கிரஸ் குறித்த வலை. இந்த வலையில விஜய் போய் சிக்கிக்கிட்டா தான் நம்ம இதே விஜய் என்ன பேசினார், பச்சை தொண்டு போட்டுக்கிட்டு அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறக்க விரும்புகிறேன். இப்ப இந்த ஜென்மத்துல விவசாயிகளை அரெஸ்ட் பண்ண விரும்புறேன். பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதி சாமி கால் அடியில வச்சுட்டு எடுத்துட்டு வர்றதுங்கிறது, அது சாமி கால் அடியில வச்சுட்டா இனிமேல் வேளாண் துறை சிறந்து விளங்கிடும் சொல்ல வராங்களா? இந்தியா பிளாக்ல ஏன் தாவேகா தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை? பாஜகவை அவங்க எதிர்க்கவே மாட்டாங்க, எந்த விஷயத்திலும் எதிர்க்க மாட்டாங்க. இல்ல ஆனா காங்கிரஸ் கூட இருக்காங்க. இப்ப விசிகா இருக்காங்களா, அதுவே கேள்வியா இருக்கு. விசிகா தலைவர் நான் காங்கிரஸ் நண்பர்கள் செலவோட பேசும்பொழுது 2029 விஜய் எங்க இருப்பான்னு எங்களுக்கே தெரியாதுங்க. தமிழ்நாட்டு அளவுல தாவேகோட கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறாங்க. சொல்ல இந்தியா கூட்டணியில விஜய் ஏன் போய் சேராம இருக்காரு? அப்போ ராகுல் காந்தி விஜய் அந்த உறவுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர். வணக்கம். முதலமைச்சர் விஜய் கர்நாடக மாநிலத்துக்கு செல்லுவதாக இருந்தது. அங்கே முதலமைச்சர் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார் அப்படின்லாம் செய்திகள் சொல்லப்பட்டது. இந்த சூழலில் கர்நாடகாவில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது, நீங்கள் வர்றது சரி இருக்காது அப்படின்னு கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் தரப்பில் தான் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு என்னிடம் சொல்லப்பட்டது. அதனால தான் நாங்கள் அவரை வர சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தை எதுக்கு, அவர் போகவே வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த சூழலில் காவிரியில் நீர் திறப்பது தாமதமாகிட்டே இருந்துச்சு. 2 மாதம் ஆச்சு. இப்போ கர்நாடக மாநிலத்தில் அந்த பகுதியில் கடுமையான மழை, நீர்வரத்து அதிகமான காரணத்தால் இப்போ திறந்து விட்டுருக்காங்க. 2 நாளில் தமிழ்நாடு வந்தடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதலமைச்சர் விஜய் அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை, அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இது யாருடைய திட்டம் அப்படிங்கிறதுலேயே இன்னும் நமக்கு தெளிவில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி டி.கே. சிவகுமார் ஒரு பேட்டி கொடுக்குறார். தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரோட் அ லெட்டர் டு அஸ், ரோட் அ லெட்டர் டு சீஃப் செக்ரட்டரி. எங்களோட தலைமைச் செயலருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கடிதம் எழுதுனாங்க, நாங்கள் வரோம்னு சொன்னாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் தாவேக அரசாங்கத்தில் இருக்க யாருமே சொல்லலை. நீங்கள் இது எனக்கு புரியலை. அதாவதுங்க, தாவேக அரசியல் கட்சியாக பல விஷயங்கள் ரகசியமாக செஞ்சுருக்காங்க. நமக்கெல்லாம் தகவலாக தான் கசியும். தகவலை வச்சுட்டு தான் நம்மளாம் பேச வேண்டிய ஒரு துர்பாகிய நிலை இருந்தது. அது ஓகே, சரி, அவங்க கட்சி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் அரசாங்கம் ஆன பிறகும் எதற்காக இவ்வளோ ரகசியம் காக்குறீங்கிறது புரியவே இல்லை. அந்த ரகசியத்தை தான் வினோத் அவர்கள் ஒரு நாள் உடைச்சார். ஏப்ரல் 1 நாங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிளம்புறோம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகாவில் மீட்டிங்கு நாங்கள் போகிறோம். யார்ப்பா போறீங்கன்னா, தளபதி வராரு, நாங்கள்லாம் போகிறோம்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஒரு 7 பேர் குழுவாக போகிறோம்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக அடுத்த மறுப்பு செய்தி ராஜ்மோகன் இருந்து என்ன வந்தது? இல்ல எதா இருந்தாலும் எங்க தலைவர் தான் சொல்லுவார். இது அப்படியே கிட்டத்தட்ட கட்சியில இதான் பண்ணுவாங்க. ஒரு தகவல் ஏதாவது வந்துரும், எதா இருந்தாலும் எங்க கட்சி தலைவர் தான் சொல்லுவார். அவருக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதானே பிரச்சனை. கட்சி தலைவராக இருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாரு. யார்கிட்ட சொல்லுவாரு? உங்கள்ட்ட சொல்லுவாரா? என்கிட்ட சொல்லுவாரா? இல்ல மக்களை பார்த்து பேசுவாரா? அது பேசவே மாட்டார். அதானே இங்க சிக்கலாக இருக்கு. இல்ல அதுக்கு இல்லங்க, துறை சார்ந்த அமைச்சர் இருக்காருங்க, நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் இருக்காருங்க. மைக்கட்டினா ஒரு வேணாம்னு சொல்லிட்டு விலகி போறார். அதற்கு இவர் பதில் சொல்றாரு. அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, எல்லா விஷயமும் தெரியும். ஒரு நாள் பேசுவார். என்னைக்கு பேசுவார்? இப்ப காவிரி சிக்கல்லாம் முடிஞ்ச பிறகு பேசுவாரா? இது பாருங்க, நம்ம அதாவது என்ன நடக்குதுன்னு கர்நாடக மாநில முதலமைச்சர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு துர்பாகிய நிலையில இருக்கோம். இவங்க என்ன பிளான் பண்ணாங்க தெரியுமா? நம்ம சார், நீங்க எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் ஒரு காலத்துல போனாரு, அங்க போய் இட்லி சாப்பிட்டாரு. இட்லி சாப்பிட்டு, சார் தண்ணின்னு கொடுக்கும்போது, தண்ணி எனக்கு வேணாம், காவிரி தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. இப்படி ஒரு கதை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு கதையை நம்ம உருவாக்கலாம் சார். நம்ம ஒரு சரியான பிளான் ஒன்று வழக்கம் போல அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியோ இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரகசிய திட்டமா நம்ம யார்கிட்டலாம் சொல்லலாம், கொஞ்சம் பேர்ட்ட மட்டும் சொல்லி இதை பிளான் பண்ணலாம். அதை ஒரு அவசரப்பட்டு வினோத் சரி எப்படி இருந்தாலும் இது இல்லைன்னா ரகசியம் காக்க முடியும், வெளியே போனால் கண்டிப்பாக தெரியதானே போகுது அப்படின்னு அவர் உடைச்சிட்டார். அது ஏன் அவசரப்பட்டு உடைச்சிங்க? நீங்கள் உடைச்சதுனால இப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய தரப்பு கேள்வி கேட்குறாங்க, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி கேட்குறாரு, அன்புமணி ராமதாஸ் ரொம்ப சரியான ஒரு கேள்வி கேட்டார். முதல்ல அவர் என்ன கேட்டார்? இது யாருடைய திட்டம்? கர்நாடகா உங்களை கூப்பிடுறாங்களா? நீங்கள் அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கீங்களா? இல்லை மத்திய அரசாங்கம் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? முதல்ல இது எதுக்காக போறீங்கன்னு சொல்லுங்கள். அது ஒன்று. சரிங்க, போறீங்க, நீங்களே சொல்கிற மாதிரி ஜூன் மாதம் ஆணைய கூட்டம் நடந்துச்சு, ஜூலை மாதம் ஆணைய கூட்டம் நடந்தது. என்ன சொன்னாங்க? ஜூன் மாதத்துக்கு 4 டிஎம்சி, ஜூலை மாதத்துக்கு 36 டிஎம்சி 40 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடுங்க. அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக ஒன்றுமே பேசலை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா,
நாங்க தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு சொன்ன அதே நேரத்துல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசாங்கமும் ஜனநாயகன் படம் நான் படம் பார்க்குறது குற்றமே சொல்லல. 3 மணி நேரம் பார்க்குறனால ஒண்ணும் ஆயிட போறதில்ல. ஆனா, அந்த நிமிடத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசாங்கம் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருந்துச்சு. உடனடியா கண்டனம் தெரிவிச்சாங்களா? தெரிவிக்கல. நீங்க பாராளுமன்றத்துல நீங்க வந்து அன்புடையர்கள் கேட்கின்ற கேள்விக்கு மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு? கோர்ட் ஆர்டர்ல தமிழ்நாட்டுட்ட நீங்க கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க டேம கட்டிக்கலாம்னு அதற்கு தான் கண்டனம் தெரிவிச்சாங்களோ, அதற்கும் கண்டனம் தெரிவிக்கல. நீங்க ஒரு பக்கம் ஏன் இவர் போறாருங்கிறதுல தெளிவில்ல. சரி, போறீங்க ரைட் ஓகே. 13 பேர், 7 பேர் ஏதோ ஒரு குழுவோட போறீங்க. உங்களோட நிகழ்ச்சி நிரல் என்ன? என்ன அஜெண்டாவோட நீங்க போறீங்க? இல்ல இன்னைக்கு நடக்கிற இந்த சிக்கல பாருங்க 4 டிஎம்சி திறந்தோம், 40 டிஎம்சி மொத்தமா திறந்து விடணும். அத போய் நான் கேட்டு வாங்க போறேன். இல்ல அந்த தரப்புல இருந்து உறுதியான எந்த தகவலும் வராத பட்சத்துல, இப்ப இது ஒரு விவாத பொருளா தானே மாத்துறாங்க. இப்ப சொல்ல வேண்டியது அவங்க தான். அவங்க ஆ சொல்லல எதுவும். ஆமா. அதான் சொல்றேன். நீங்க அ. அப்ப எதுக்கு அவர் போறாரு நீங்க? அதாங்க நீங்க இல்ல அவர் போறாருங்கிற தகவலே வந்து உறுதியான தகவல் இல்லையே! அப்புறம் யார் கடிதம் எழுதுனது? அப்ப அப்ப சரி இப்படி வர்றேன். அப்ப டிகே சிவகுமார் நேத்து பேட்டி குடுத்தார்ல. உடனே இங்க மறுப்பு செய்தி வந்திருக்கணுமா இல்லையா? மறுத்திருக்கணும்ல. இல்ல டிகே சிவகுமார் சொல்வது தவறு. பொய்ங்கிற வார்த்தை கூட கடுமையா இருக்கும். டிகே சிவகுமார் சொல்வது தவறு. நாங்கள் அந்த மாரி எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளவில்லை. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவர் ரொம்ப தெளிவா ரெக்வெஸ்ட் 2 இடத்துல பயன்படுத்துறார். தே ரெக்வெஸ்டட். அவங்க எங்கள கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுக்கிட்டதுனால தான் நாங்க வர சொன்னோம். எங்களுடைய ஏற்பாடு என்னன்னா, வர்றவங்கள வந்து நல்லா கவனிச்சு அனுப்பணும். அதற்கு அதோட கூடுதலா சேர்த்து ஏரியல் சர்வே எல்லாம் காமிக்கலாம். அவர வந்து கபினி, கிருஷ்ணராஜ் சாகர் இதெல்லாம் கேஎஸ்ஆர் டேமுக்குலாம் கூட்டிட்டு போய், பாருங்க எங்க அணைகள்லாம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. நாங்க இது எங்களோட பிளான். பட் ஆனா வர்றேன்னு சொன்னதும், வர விரும்புனதும் விஜய் அவர்கள். எதற்காக போகிறார்? சரிங்க போறீங்க அதான் சொல்றேன். நிகழ்ச்சி நிரல்ல என்ன இருக்கு? சார் டிஎம்சி இவ்வளவு தண்ணீர் சொல்லிட்டாங்க. நீங்க யார் சொன்னாலும் பேச்சு கேட்க மாட்டீங்க. என் பேச்ச கூட கேட்க மாட்டீங்களா? அப்படின்னு ரொம்ப உரிமையா பேச போறாரா? இல்ல காங்கிரஸ் நம்ம எல்லாம் ஒண்ணா தானே இருக்கோம். ஒண்ணு மண்ணா இருக்கோம். வாங்க நீங்க திறந்து விடக்கூடாதா? அப்படின்னு கேட்க போறாரா? சரி இல்ல ஓகே. இப்ப அவங்க வர வேணான்னு சொல்ட்டாங்கல்ல. ஆமா. அதுக்கான ரியாக்ஷனும் இல்லல்ல. அதான் சொல்றேன். எதுக்குமே ரியாக்ஷன் இல்லங்க. அதாங்க பிரச்சனையா இருக்கு. எதுக்குமே ரியாக்ஷன் இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. நான் சொல்றேன். இவங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே பேசிட்டே இருப்போம், கேள்வி கேட்டே இருப்போம். நம்ம மட்டும் இல்ல அரசியல் கட்சிகள், விவசாயிகள் எல்லாரும். கொஞ்ச நாள் அப்படியே விட்டுரும். எதுவுமே பேசவே மாட்டாங்க. எதுக்கு சார்? எதுக்குமே பதில் சொல்ல வேணாம் சார். பேசாம இருந்தீங்கனாலே போதும். எதுக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா என்ன சிக்கல் ஏற்படுதுன்னா, நீங்க எதுக்குமே பேசாம இருந்தீங்கன்னா, அடுத்து நமக்கான கேள்வி, விவசாயம் குறுவை, காளி, இப்ப நீங்க இன்னைக்கு தண்ணீர் நல்லா மழை பெய்யுது. ஆனா, இப்ப கூட 40 டிஎம்சி தண்ணீர் வருமாங்கிறது நமக்கு தெரியாது. நல்லா கொட்டுன்னு கொட்டணும் மழை. கர்நாடகா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. வடிகாலம் மட்டும் தான் நான் பயன்படுத்துவேன். ஊர் நிறைஞ்சிருச்சு. பெங்களூர் சிட்டிக்குள்ள வந்து தண்ணி வந்துரும். வேற வழி இல்லாம நான் திறந்து விடுறேன். அதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்ப கூட 40 டிஎம்சி தண்ணீர் வருமான்னு தெரியல. அதற்கு பிறகு தொடர்ந்து அட்லீஸ்ட் சம்பாவாவது காப்பாத்த முடியுமாங்கிறது அடுத்த மாசம் ஆகஸ்டுக்கு ஒரு டிஎம்சி இருக்கு. இவ்வளவு டிஎம்சி ஒரு 25 டிஎம்சின்னு இருக்கு. அத திறந்து விடுவாங்களாங்கிறது தெரியல. நிறைய கேள்விகள் இருக்கு. சரி ஓகே. அடுத்ததாக குடிதண்ணீருக்கே வந்து ஒரு நாள் என்ன ஆர்டர் போடுறாங்க. நீங்க வந்து 1000 கன அடி தண்ணீர் போயிட்டு இருக்கு. 1500 சாயந்தரம் மாத்துங்கன்னு சொல்றாங்க. நைட் அத வாபஸ் வாங்குறாங்க. இல்ல 1000மே போதும். எவ்வளவு குழப்பத்துல இருக்கு. இது முடிவுகளை யார் எடுக்கிறது? விஜய் அவர்கள் எடுக்கிறாரா? இல்ல ஆனந்த் தான் எடுக்கிறாரா? இல்ல ஆதவ அர்ஜுனா எடுக்கிறாரா? இல்ல அதிகாரிகளே எடுத்துடுறாங்களா? அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. நீங்க வேற பிரச்சனைனா பரவாயில்லங்க. இது நாளைக்கு தண்ணி கஷ்டம் வந்துருச்சு. நீங்க ஒரு பக்கம் பேக்கேஜ் எல்லாம் அறிவிக்கிறேன்னு சொல்றீங்க. நாளைக்கு தண்ணி கஷ்டம் வந்துருச்சு. விவசாயம் பிரச்சனை ஆயிருச்சு. குடிதண்ணீர் பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் எங்க போவோம்? இல்ல எல்லாரும் போய் ஜனநாயகன் படம் பாருங்க. 2 சுறா பாருங்க, 2 புலி பாருங்கம்பீங்களா நீங்க? அது மட்டும் போதுமான ஒன்றா இருக்குமா? இல்ல ஜனநாயகன் படத்திலயும் புரட்சிகரமான கருத்துக்கள் இருக்கு. அதுவும் இது சமூக அதான் மாற்றத்துக்கு அவசியம் அதான் தானே. சொல்றேன்ல. நீங்க வந்து படத்துல எல்லாம் இருக்கும். படத்துல பார்க்கிற ரியல் விஜயும், உண்மையில பார்க்கிற ரியல் விஜயும் அப்படியே ஆப்போசிட்டால இருக்காரு. ஆப்போசிட் எண்ட் லேல இருக்காரு. இல்ல ரியல் இதுலயும் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா ஆய்வுகள் நடத்துறாரு. அந்த வீடியோஸும் அதான் வருது. இன்னைக்கு சீமான் ஒண்ணு சொல்லியிருக்காரு. நீங்க போய் தஞ்சாவூர்ல ஆய்வு நடத்துங்க. குறுவை சாகுபடி எப்படி மோசமா இருக்குன்னு போய் தஞ்சாவூர்ல சாகுபடி நடத்துங்க. டெல்டா பகுதிகளுக்கு போங்க. திருச்சிக்கு போங்க. இதே விஜய் என்ன பேசினார் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு. அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறக்க விரும்புகிறேன். இப்ப இந்த ஜென்மத்துல விவசாயிகளை அரெஸ்ட் பண்ண விரும்புறேன். அது உள்ள தூக்கி உள்ள போடு நீங்க. நீங்க நம்மளால இப்ப நீங்க கர்நாடகால பாருங்க அமைப்புகள போராட விடுறாங்க. அனுமதிச்சுறாங்க. என்ன வேணாலும் போராடிக்க. 13ஆம் தேதி பந்த் நடத்துறோம். தொடர்ச்சியா நாங்க போராடிட்டே இருப்போம். நாங்க எல்லாமே வாபஸ் பண்ணுவோம். வாங்கணும்னு கேட்டிருக்காரு. அவரு டி.கே. அது சிவகுமார். சொல்ற மாரி சொல்லுவாருங்க. ஆனா இங்க நீங்க வந்து வீட்டு காவல் வைங்க. விவசாயிகள் போராட முயற்சி பண்ணா வீட்டு காவல் வைங்க. சிறையில வைங்க. உங்க போராட்டத்த முடக்குங்க. இது என்ன விதமான நானும் சொல்ல மாட்டேன். நானும் பேச மாட்டேன். நான் மத்தவங்க போராடினாலும் அத நான் தடுப்பேன். இல்ல இப்ப ஆட்சிக்கு வந்து ஒரு 50 நாட்கள் ஆமா ஆயிருக்குன்னு ஆயிடுச்சு. நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் ஆயிருச்சு. இப்ப இந்த சூழல்ல இப்ப மாணவர் போராட்டம் நடந்தது. இப்ப நீட்டுக்கு எதிரான ஒரு வாகன பேரணி திராவிடர் கழகத்துல நடத்தும்போது அதுக்கு அனுமதி இல்ல. அப்ப போராடுவதற்கு அனுமதி இல்லாத சூழல் அப்படின்றத வந்து எப்படி பார்க்குறீங்க? இதுல யாருடைய ஆட்சிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு.
ஏன்னா போராடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, கருத்து சுதந்திரம் இல்லைன்னு இதே விஜய் தான் பேசினாரு. இது ஏதோ பாசிஸ்ட் சொல்லி ஆ. பேசினார்ல. பாசிசமும் பாயசமும் கைகோர்த்து வேலை செய்யுதுன்னு சொல்லி சொன்னாரு. முதல்லங்க கொள்கை ரீதியா தாவேக்காவோட நிலைப்பாடு என்னங்கிறதுல நமக்கு இன்னும் புரிதல் இல்ல. நமக்கு இல்ல. இந்த கொள்கை ரீதியா நீட் வேணான்னு சொல்றாங்க. அதாவது முதல் சந்திப்புல நீங்க வந்து 2024 மாணவர்களுக்கு அந்த பரிசளிப்பு விழால விஜய் சொன்னது, அ உடனடி தீர்வு நீட் வேண்டாம். பேன் நீட். நீண்ட கால தீர்வு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். இடைக்கால தீர்வு சிறப்பு பொது பட்டியல் ஸ்பெஷல் கன்கரன்ட் லிஸ்ட்னு ஒண்ணு எழுதுங்க. நீட்ட மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பல எக்ஸாம்ஸ மூவ் பண்ணலாம். அப்புறமா ஒட்டுமொத்தமா கல்விய மூவ் பண்ணலாம். இது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு சொல்றேன். இது நல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு அடுத்து முன்னெடுப்புலாம் எடுத்தாங்கன்னு எதுவுமே எடுக்கல. அடுத்த 2025 மாணவர்களுக்கான விழா நடந்துச்சு. நீட் மட்டும் தான் தேர்வா? அப்படின்னு ஒரு கேள்வி நீட் கேட்டார். மட்டும் தான் உலகமா? நீட் மட்டும் தான் அப்படின்னு கேட்டாரு. உலகமா? நீட்டுக்காக நீங்க மாணவரோட உயிர் போகக்கூடாதுன்னு அந்த ஆஸ்பெக்ட்ல பேசுறதுங்கிறது ஓகே. ஆனா இந்த கேள்விங்கிறது யாரோட டோன்? பாஜகவோட டோன். நீட் மட்டும் தான் தேர்வா? இப்ப இப்ப சீனியர் நிர்மல்குமார் கேட்கிறார்ல. கார்பெண்டர் ஆகலாம். அதிலயே நெறைய காசு பார்க்கலாம். நீங்க ஆக வேண்டியது தானே. எதுக்கு நீங்க மின்சாரத்துறை அமைச்சர் ஆனீங்க? கார்பெண்டர் ஆயிருக்க வேண்டியது தானே. வெவ்வேறு கட்சிகள் தானே போனீங்க. இந்த கேள்வி நம்மளும் கேட்போம்ல. அப்ப நீங்க நீட்டு குறித்து இவரோட பார்வை என்னங்கிறதே தெரியல. இன்னொன்னு நீட்டுக்காக தொடர்ச்சியா போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க ஆனா அவங்களோட கோரிக்கை வட இந்திய மாணவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கோரிக்கை என்பது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். எங்களோட வழக்குகள வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிறது மட்டும் தான். ஆனா தமிழ்நாட்டோட நீண்ட கால கோரிக்கை என்ன? நீட்டே எங்களுக்கு வேண்டாங்கிறது தான். அப்ப நீங்க வந்து எந்த இடத்துலயும் போராடுறதுக்கு அனுமதி இல்ல. கடைசியாக பாலநிலத்தில போராடுறதுக்கு அனுமதி கிடைக்குது. அந்த இடத்துல ராஜ்பவன் வரும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க? மெரினா, மெரினா, மெரினா. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே மெரினால ஃபர்ஸ்ட் வந்து வாக்கிங் கூட அனுமதி கிடையாது. அதுக்கு பிறகு வாக்கிங் மட்டும் திறந்து விடுங்க. வேற யாரும் உள்ளே வரக்கூடாது. இது எதுக்காக இந்த சட்டம் போடுறீங்க? அப்ப அப்ப நீட்டு அவ்வளவு பயமா உங்களுக்கு? இல்ல ஒரு போராட்டத்தை திசை மாற்றி அவங்க லாபத்துக்கு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க ஒரு சிலர்னு ராஜ்மோகன் பேசினார்ல. அது யாரு அதாவதுங்க இப்போ இப்படி சொல்லலாம். இப்ப பாலநிலத்தில யாரெல்லாம் போராட வரலாம் அப்படிங்கும்போது, தோழர் சண்முகம் பேசின நீங்க வந்து எந்தெந்த கட்சிகள் வரலாம்னு சொல்லி சொன்னார். அதுல 2 கட்சிகள் பேர குறிப்பிடல. ஒண்ணு பாஜக, இன்னொன்னு தாவேக. ஏன் அவர் குறிப்பிடல? வெளியில இருந்து ஆதரிக்கிற கட்சி. அந்த கட்சிக்கே உங்க கட்சி மேல நம்பிக்கை இல்ல. அப்போ நீட் குறித்து விஜய் அவர்களுடைய பார்வை என்ன? நீட் குறித்து தாவேக்கோட பார்வை என்னங்கிறதே இங்க பெரிய கேள்வியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, நீங்க வந்து வேற சக்திகள் வர்றாங்க. உங்க சக்திகள விட வேண்டியது தானே. சரி நீங்க திமுகவோட நீங்க பெரிய கட்சி தானே. அந்த திமுக வந்து ஒரு வேள நீங்க வேற ஒரு காரணத்துக்காக அஜெண்டாவோட வர்றாங்க, திசை திருப்ப வர்றாங்கன்னா, உங்க தாவேக்கா ஆட்கள விட்டு போராட வைக்க வேண்டியது தானே நீங்களும் சேர்ந்து. அரசாக நாங்க தனியா இருப்போங்க. கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. கட்சியில இருக்கிற ஆட்கள்லாம் போய் நீங்க மாணவர் அணி சில போராட்டங்கள முன்னெடுத்திருக்காங்கல்ல. மத்திய அரசாங்கத்த எதிர்த்து போராடுறாங்கல்ல. அதே மாரி திமுக பண்ண மாரி நாங்களும் பண்றோம். நாங்களும் சேர்ந்து இதுல போராட்டத்துல கலந்துக்கிறோம். கடைசியா எல்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கோம் சார். நமக்கு என்ன நிலைப்பாடுன்னு கேட்கறாங்க. நம்மள வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்துல சும்மா வந்து காமிச்சுட்டு போறாரு. நீட் போராட்டம் பண்ணி இப்ப பேரணி போனாங்கல்ல. அதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? இப்ப நீட்டுக்கு எதிரானவங்க தானே நீங்க. அப்ப நீட்டுக்கு நீங்க செய்யாத வேலைய வேற ஒரு இயக்கம் அத பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது, போயிட்டு வாங்கன்னு தானே இல்ல சொல்லணும். ஏன் அத தடுக்குறாங்க சார்? இல்ல அதான் சொல்றேன்ல. இதுங்க ஒண்ணு இது பாஜகவோட அஜெண்டாவ தான் கிட்டத்தட்ட அவங்க எல்லா இடத்துலயும் பண்றாங்க. பாஜகவ எதிர்த்தும் பேசக்கூடாது. பாஜக என்ன பண்ணாலும் நமக்கு வாய் மூடிட்டு இருப்போம். அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க பாருங்க, நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையா இருக்கலாம். இல்ல ஆளுநர் நானே இறங்கி மதுரைய சுத்தம் பண்ணுவேன். மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் என்ன சொல்றாரு? அவர் எவ்வளோ திமிரா பேசுறாரு பாருங்க. முதலில் தேசிய பாடல், தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்து. முடிஞ்ச பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து கிடையாது. இந்த திமிரோட திமுக நீங்க அதிமுக ஆட்சி நம்ம சொல்லுவோம் சில பேர் அது அடிமை. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல கூட இது நடந்ததில்ல. நடக்காது. அவங்களுக்கு பயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பேசுறாருன்னா எங்க இருந்து அந்த தைரியம் வருது? ஆளுநர் வந்து நானே இறங்கி சுத்தம் பண்ணுவேன் வைகை ஆத்த அப்படின்னு சொல்றது எங்க இருந்து வருது? இல்ல அதுக்கெல்லாம் தாவேக அமைச்சர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்கல்ல. எந்த அமைச்சர் எப்ப கண்டனம் தெரிவிச்சார்? ஒரு டைம்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்க. அப்போ யார் பேசுறா? போற போக்குல சீட்ட நிர்மல்குமார்ட்ட அந்த செய்தியாளர் கேள்வி எழுப்புனா, அதுக்கு பதில் சொல்லுவோம். நாங்களா இயல்பாக இது தப்பு, இது நடக்கக்கூடாது. ஆளுநர் சொல்வது ஏன் எதுக்கோ தாவேக்கு ஐடி விங்ன்னு ஒரு பேஜ்ல ட்வீட் எல்லாம் போடுறீங்களா? அதுல போட வேண்டியது தானே. டிவிகே விஜய் ஹெச்கியூ பேஜ்ல போட வேண்டியது தானே. சிஎம்ஓ தமிழ்நாடு பேஜ்ல போட வேண்டியது தானே. ஆளுநர் அப்படி செயல்படக்கூடாது. இங்க பாருங்க தமிழ் தாய் அதுக்கு அருண்ராஜ் ஒண்ணு சொல்றாரு. நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். யார் சார் நீங்க? உங்க ஆட்சியில ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் தமிழ் தாய் வாழ்த்த பாட மாட்டேன். இல்ல 3வதா பாடுவேன்னு சொல்லி சொல்றாரு. நான் யாரு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காரு? அவருக்கே செல்ஃப் கண்டனமா அது? செல்ஃப் ட்ரோல் பண்ற மாரி அவர் பார்த்துட்டு இருக்காரா? யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க? அது செய்ய விட மாட்டோம் நீங்க முதல் நாள்ல இருந்து சொல்றீங்க. அது வந்து நாங்க பதவியேற்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுங்க. அதனால வேற வழி இல்ல. அடுத்து இது ஆளுநர் விழாங்க. இப்படியே தான் கதை சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த சட்டமன்றத்துல என்னாச்சு? 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டுச்சா? அத ஏன் உங்களால தடுக்க முடியல? அத ஏன் நீங்க அனுமதிக்கிறீங்க? சார் ஆளுநர் வந்து இறங்கி நான் வேலை செய்வேன், ஆய்வுக்கு போவேன். அதையும் நாங்க தடுக்க மாட்டோம். நீட்டு குறித்து நீங்க போராட்டத்த முடக்குவோம். நீங்க இதே ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு விஜய் போனார்ல.
கட்சி கட்டிட்டு போனார். அந்த மாதிரி பெரிய மாணவர் போராட்டம் பண்ண வேண்டியதானே. இப்ப காவேரி சிக்கலுக்கும் விஜய், நான் முன்னாடியே சொல்றேன், விஜய் எம்ஜிஆர் ஆக முயற்சி பண்ணார், தோத்துட்டாரு. ஜெயலலிதாவுக்கு முயற்சி பண்ணுங்க, ஒரு நாள் உண்ணாவிரதம் இருங்க, ஒரு தேசிய பிரச்சனையா மாத்துங்க அத. கர்நாடகா எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுங்க. இல்ல எம்ஜிஆர் மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னார்ல, அதுல ஜெயிச்சிருக்காருல்ல. ஜெயிச்சிட்டார், நான் அதை ஒத்துக்கிறேன். கண்டிப்பா எம்ஜிஆரோட தாண்டியே போயிட்டான்னு சொல்றேன். எம்ஜிஆர் அது கடுமையா வேலை பார்த்தாரு, இவர் அவ்வளவு வேலையை செய்யல, வேலை செய்யாம வந்துட்டார்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க அதே மாதிரி சார், நீங்க அடுத்து நீங்க கர்நாடகத்துக்கு இப்ப எம்ஜிஆர் போன மாதிரி மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போயிட்டீங்க, அது பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்க எம்ஜிஆர் வந்து கர்நாடகா போய் ஒரு நாள் பேசிட்டு வந்தாரு, உடனடியா தண்ணீர் வந்துச்சு. அதே மாதிரி நீங்க போயிட்டு வந்து தண்ணீர் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்டரி தானே சார். இல்ல அப்போ ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அது. அப்படிதான். எங்க நீங்க டிகே சிவகுமார் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். டிகே சிவகுமார் மட்டுமல்ல, அது பாஜகவோ காங்கிரஸோ யார் சொன்னாலும் நாங்க கேட்கவே மாட்டோம். நீங்க ஞாபகம் இருக்கும், மன்மோகன் சிங் வந்து அப்ப அவர் சேர்மேனா இருந்தாரு. 11 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடுங்க, முடியாதுன்னாங்க. அப்புறம் 9000 கியூசெக்ஸ் 2 நாள் திறந்தாங்க. 3வது நாள் பெரிய போராட்டம் வெடிச்சது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றம் வந்து 15,000 கியூசெக்ஸ் அடுத்த 15 நாளைக்கு திறந்து விடுங்கன்ட்டு 2006 கரெக்டா வருஷம் தெரியல, திறந்து விட சொன்னுச்சு. அதுக்கப்புறம் திறந்து விடல, மறுபடியும் மேல்முறையீட்டுக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் கேட்டுட்டாங்க, ஐயா 10,000 கியூசெக்ஸா திறந்து விடியா, முடியாது, அதுவும் முடியாது. அப்புறம் 3000 4000 ஒரு 3 நாள் போராட்டம் வெடிச்சிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. இப்படிதான் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஆணையம் சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஒழுங்காற்றுக்குழு யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். விஜய் சொன்னா கேட்டுருவாங்களா? அப்பா யார் சொன்னாலும் இப்ப விஜய் வந்துட்டாரு, விஜய் சொன்னா கேட்க மாட்டோமா நாங்க? இது கிட்டத்தட்டங்க, இது காங்கிரஸ் குறித்த வலை. இந்த வலையில விஜய் போய் சிக்கிக்கிட்டா தான் நான் பார்க்கிறேன். காங்கிரஸ்க்கு என்ன? காங்கிரஸ் வந்து விஜயை வர வச்சு கொடுக்க முடியாது, பாருங்க நாங்க தமிழ்நாட்டுக்கே சொல்லிட்டோம்ல, கொடுக்க முடியாது. அப்ப அந்த அவங்களுக்கு ஒரு வெற்றி இல்ல அது. அந்த மாநிலத்துல அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு பெரிய பாலிடிக்ஸ் வெற்றி, தேவை அது பெரிய இருக்கு. பாலிடிக்ஸ் தேவை. அந்த பாலிடிக்ஸ் கண்டிப்பா தேவை. அதுவும் இப்ப டிகே சிவகுமார் வந்து ஒரு பக்கம் பிஆர் பாண்டியன் போன்றவர்கள் மேகதாது அணைக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வனத்துறைக்கு சம்பந்தமான சொந்தமான இடங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு சுற்றுலாத்துறையும் திறந்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் மக்கள் இன்னைக்கு போறாங்க. இப்ப நாளைக்கு இது அடுத்ததாக அடுத்த ஸ்டெப்பா மாத்துறதுக்கு இங்க அணை கட்டலாம்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. பூமி பூஜை போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. இது பத்திலாம் நம்ம ஏதாவது பேசுறோமா? மேகதாதுல என்ன நடக்குது? நீங்க இப்ப பிரதமர் மோடிய பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் மேகதாது பத்தி பேசிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னார்ல. அவங்களோட ஃபாலோ பண்ணி இந்த நேரத்துல போ வேண்டியதானே. டிகே சிவகுமார் பார்க்க முடியல. ஆகஸ்ட் 10 மோடிய பார்க்க போங்க. ஜல்சக்தி துறைய பாருங்க. சரிங்கள், மேகதாது என்ன நடந்துட்டு இருக்கு, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. முன்னோட நீங்க பாராளுமன்றத்துல இப்படி சொல்றதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? முற்றிலும் புறம்பான தகவலை நீங்க சொல்றீங்களான்னு கண்டனம் தெரிவிக்கணும்ல. அங்க போய் பேசணும்ல. அத செய்யாம இங்க போறேன், கர்நாடகா போறேன் போன்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு ஷானவாஸ் கூட சில கேள்விகளை ஆமா. எழுப்புறாரு. இப்ப இந்தியா பிளாக்ல ஏன் தாவேகா தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை? இப்ப அவங்களுக்கு திமுக இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ஸ்பேஸ ஏன் தாவேகா பயன்படுத்திக்கல அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாரு. இப்ப அவங்க வந்து அவங்களுக்கான எம்பிக்கள் இல்ல, நாடாளுமன்றத்துல அவங்களுக்கான வாய்ஸ் இல்ல அப்படின்ற விளக்கங்கள்லாம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஏங்க பாஜகவ ஓட எதிர்நிலை எடுக்க தாவேகா விரும்பல. எந்த ஒரு இதுலயும் இப்ப நீங்க விசிக இந்த கூட்டணியில் விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லும்பொழுது, இந்த கூட்டணியில் தாவேகவும் இருக்கணும், திமுகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறார். வைக்க கூட இதுக்கு ஒரு அவார்ட் எல்லாம் கொடுக்கலாம்னு அவர் வேற ஒரு இதுக்கு போறாரு. ஆனா தோழர் வீரபாண்டியன் அவர் சொல்றது சரின்னு சொல்லி சொல்றார். ஏன்? அந்த கேள்வி ஏன் வருது? தோழர் வீரபாண்டியனே ஒரு இடத்துல ஒரு பேட்டியில விளக்குறாரு. திமுக பாஜகவை எதிர்த்த அளவிற்கு தாவேக எதிர்க்கவில்லை. அதுதான் இங்க சிக்கல். அவங்க எதிர்க்கவே மாட்டாங்க. எந்த விஷயத்திலும் எதிர்க்க மாட்டாங்க. அப்போ நீங்க 2029 பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க இங்க வந்து ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபிங்கிறது வாய்ஸ் தான் இருக்கு. அத நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? ஒரு முதலமைச்சர் மோடி குறித்து பேசவே மாட்டார். கொள்கை எதிரின்னு சும்மா வார்த்தைக்கு சொல்லிட்டு விட்டுருவார். எதையும் கண்டுக்க மாட்டார். மாநில உரிமை போனாலும் கண்டுக்க மாட்டார். எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. அப்போ நீங்க என்ன சொல்லி போய் பிரச்சாரத்த செய்வீங்க? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? இவங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. 30% இன்னைக்கு வந்திருக்கு. திமுகட்ட வாய்ஸ் இருக்கு. 2 பேரும் சேர்ந்தா தான் நம்ம வந்து பாஜக எதிர்க்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பாஜகவை எதிர்க்காத ஒரு கட்சியாகவே தொடர்ச்சியாக தாவேக தன்னை நிலைநிறுத்திட்டே இருக்காங்க. எந்த இடத்துல எதிர்க்கிறாங்க? இல்ல ஆனா காங்கிரஸ் கூட இருக்காங்க. இப்ப விசிக இருக்காங்களா? அதுவே ஒரு கேள்வியா இருக்கு. விசிக தலைவர் நான் காங்கிரஸ் நண்பர்கள் சிலரோட பேசும்பொழுது 2029 விஜய் எங்க இருப்பாரு எங்களுக்கே தெரியாதுங்க. நாங்க ஒரு ஆர்வமா பாராளுமன்றம் இனிமேல் 100 வருஷத்துக்கு நாங்க கூட கூட்டணி இருக்கிற மாதிரி கதையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா 2029 விஜய் இந்தியா கூட்டணியில் இருப்பாரா, பாஜக கூட்டணியில் இருப்பாரா, தனியா இருப்பாரான்னு எங்களுக்கே தெளிவில்ல. பாஜகவை எதிர்த்து பேசுவதற்கு எங்களை அனுமதிக்கிறார் விஜய் அப்படின்னு திரு தொல் திருமாவளவன் சொல்றாருல்ல. ஓ, அப்ப விஜய் அனுமதி வாங்கிட்டு தான் இனிமேல் பேச முடியுமா என்ன? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல, அவங்க திருமாவளவன் பாஜகவோட இணக்கமா இருக்காங்கன்னா நாங்க பேசுறது அனுமதிக்க மாட்டாங்கல்ல. இப்ப நாங்க பேசுறது அனுமதிக்கிறாங்கன்னா அதாவதுங்க, திருமாவளவன் அவர்கள் தனி கட்சி, கம்யூனிஸ்ட் தனி கட்சி. உங்களுக்கு எல்லாம் வந்து கொள்கை எதிரியாக சும்மா வாய் வார்த்தை சொல்லாம எப்பொழுதும் கொள்கை எதிரியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம். எங்களை தானே அவர் விரும்புறாரு கூட்டணியில இருக்கணும்னு. விரும்புறாரு சரி. அதே நேரத்துல பாஜக விரும்பலன்னு எங்க சொல்றாருன்னு நான் சொல்றேன். பாஜக வேண்டாம், பாஜக வந்து நான் எதிர்நிலையில தான் பாக்குறேன்,
பாஜக இந்த மண்ணுக்கு விரோதமான கட்சி அப்படின்னு பேச ரெடியா இருக்காரா? நீட் வந்து பாஜக தான் திணிச்சது. ஏதாவது ஒரு இடத்துல. நான் சொல்றேன் ரொம்பலாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டு ஒரு ஒரு மத்திய அமைச்சர் இந்த காவேரி சிக்கல் குறித்து பேசுறதுக்கு உடனடியா இப்போ நீங்க திமுகவா, அதிமுக உடனே கண்டனம் வந்திருக்குமா? வந்திருக்காது. அவங்க கண்டிக்கிறாங்களா இல்லையா? அன்புமணி ராமதாஸ் கொதிக்கிறார்ல. ஏன் அன்புமணி ராமதாஸ் கொதிக்கிறாரு? அப்ப தமிழ்நாட்டு உரிமை சார்ந்த பிரச்சனை. இது உங்க பிரச்சனை இல்ல விஜய். எல்லாருடைய பிரச்சனை. தமிழக மக்களோட பிரச்சனை. இது குடிதண்ணீர் பிரச்சனை, விவசாய பிரச்சனை சொல்லி பேசுறார்ல. அந்த கோபம் ஏன் விஜய்க்கு வரவே இல்லன்னு கேட்கிறேன். ஏன் முதலமைச்சர் விஜய்க்கு வரவே இல்ல? பேசியிருக்கணும்ல அவரு. அவர் உடனடியா கண்டனம் தெரிவிக்கணும்ல. அப்ப எதற்கு அந்த பயம்? பாஜகவையே எதிர்க்கிறதுல உங்களுக்கு என்ன பெரிய தயக்கம்னு நான் கேட்கிறேன். ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க வந்து கரூர் வழக்கு முடியிற வரைக்கும் நாங்க அத செய்யவே மாட்டோம். கரூர் வழக்குல ஏதாவது மாறிடுச்சுனா என்ன? ஏன்னா, இன்னொன்னு பாஜகவுக்கு ஒரு அணுக்கமா தான் இருக்கு. அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நீ அவர் எதுவும் பேச மாட்டாருப்பா. நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கப்பா. நவோதயா பள்ளிகள் அடுத்து வரப்போகுது. வரப்போகுதா? ஆமா. அடுத்ததுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பள்ளிகள் வந்துருச்சுன்னா, நீங்க எனக்கு தெரிஞ்சு இருமொழி கொள்கைங்கிறது நம்மளோட பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் தான் இருக்கு. வேற எங்கேயும் அதுலயும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல கிடையாது. மெட்ரிக் ஸ்கூல்ஸ்ல கிடையாது. நவோதயா பள்ளி வந்துருச்சுன்னா, அப்ப நீங்க ஹிந்தி உள்ள வந்துரும்ல அடுத்ததாக. அப்ப நீங்க இருமொழி கொள்கை தான் உறுதியாக திமுக, மதிமுக இருந்தது. அந்த உறுதித்தன்மையோட விஜய் செயல்படுவாரா? அது நமக்கு தெரியல. இல்ல வரப்போகுதுன்ற தகவல் எப்படி சொல்றீங்க? அத அடுத்த வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இப்ப கோர்ட்ல ஏற்கனவே கேஸஸ் போயிட்டு இருக்கு. இத அவங்க வலுவா எதிர்ப்பாங்களா? இல்ல எங்களுக்கு திமுக நிச்சயமா வரக்கூடாது. நாங்க வரவிட மாட்டோம். எங்களுக்கு வந்து அந்த இருமொழி கொள்கையில தான் நாங்க உறுதியா நிக்கிறோம். நாங்க அதனால அத தடுக்கிறோம். விஜய் அரசாங்கம் அது மாரி தடுப்பாங்களா? தடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா? அவங்க தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை திணிக்க முயற்சி பண்றாங்க. நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை தடுக்க முயற்சி திணிக்க முயற்சி பண்றாங்க. நவோதய பள்ளிகள திணிக்க முயற்சி பண்றாங்க. தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. விஜய் அந்த உறுதித்தன்மையோட இருப்பாரு. இல்ல அதையும் நம்ம பேச வேண்டாம்ப்பா. ஒரு 10 நாள் யாராவது பேசிட்டே இருப்பாங்க. YouTubeல பேசுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க. நம்ம பேசாம கண்டுக்காம இருப்போம். அத விட்டுட்டு போயிரலாம். தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வராரு அப்படின்னாலே ஒரு பரபரப்பான செய்தியா இருக்கும். ஆமா. ஆனா இன்னைக்கு வந்திருக்காரு. அ மா காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திலலாம் பேசியிருக்கிறாரு. காங்கிரஸை வலுப்படுத்தணும்லாம் சொல்லியிருக்காரு. விஜயை சந்திக்கக்கூடிய முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல, அந்த நிகழ்ச்சி இல்ல அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. இப்ப விஜயும் கூட வந்து வைகோ புத்தக வெளியீட்டுல முதல்ல கலந்துக்கிறதா ஆமா. சொல்லி, அப்புறம் நானே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைகோ சொல்றாரு. இப்ப ராகுல் காந்தி, விஜய் அந்த உறவுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. அத எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அந்த உறவு சிக்கல்ங்கிறது பாஜக தான். நீங்க வந்து பாஜகவை எதிர்ப்பவர்களுடன் நான் நட்பு பாராட்ட மாட்டேன். நான் ரொம்ப விரும்பல. வெளிப்படையா நட்பு பாராட்ட விரும்பல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பதவியேற்பு விழாம்போது ராகுல் காந்தியோட எவ்வளவு அணுக்கமா இருந்தாரு. கைய தூக்கி பிடிச்சாரு. நான் என்ன யோசிச்சேன், ஓகே இந்தியா கூட்டணி செட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் போய் அடுத்ததாக அந்த கூட்டணியில பங்கேற்க போறாரு. அடுத்து டிகே சிவகுமாரோட பதவியேற்புக்கு போறாரு. இப்படிலாம் நான் நினைச்சேன். ஆனா கேரளா கேரளாக்கும் போகல. முதலமைச்சரும் சதீஷ் போல. சொன்னதுக்கும் போகல. எதுக்குமே போகல. ஆமா. சதீஷ் தான் முதல்ல கேரளா தான் வந்துச்சு. கேரளாக்கே போல. அப்புறம் தான் கர்நாடகா. சோ எதுக்குமே போல. காங்கிரஸோட டிஸ்டன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. பெருசா அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்வீட் போட்டார். ராகுல் காந்திய வந்து கைது செய்யும்போது அதுக்கு தான் ட்வீட் போட்டாரே தவிர வேற எதுக்கும் பெருசா அவர் ரியாக்ட் பண்ணிக்கவே இல்ல. அப்படி இருக்கு அவருக்கு என்னன்னா, பாஜகவோட யாரெல்லாம் வந்து பாஜக யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, அவங்கள வந்து நான் ரொம்ப நட்பு சக்தியா பார்க்க விரும்பல. நட்பு சக்தியில பகை சக்தியில நான் பேசாம இருக்கேன். அந்த பயம் இல்ல ஆனா தான் கூட்டணியிலே வச்சுக்குவேன்றது இருக்குல்ல சார். அது எப்படி? கூட்டணியில அதான் சொல்லல. இங்க தமிழ்நாட்டு அளவுல தாவேக்கோட கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறாங்க. நீங்க அதான் சொல்ல இந்தியா கூட்டணியில விஜய் ஏன் போய் சேராம இருக்காரு அப்போ? அப்ப 2 மீட்டிங் நடந்துச்சுல்ல. திமுக தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா பாராளுமன்றத்துல அவங்கலாம் வேற இஷ்யூக்கு போராடும்போது நான் தனியா நின்னு போராடுவேன். நான் தனியா நின்னு போவேன். நீட்டா இருக்கலாம், மேகதாதுவா இருக்கலாம், தனியா நின்னு போராடிக்கிறேன். உங்க கூட சேர கூட நான் விரும்பல. இந்தியா கூட்டணி பிளாக்கோட நான் சேர விரும்பலங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நீங்க இப்ப வந்து காங்கிரஸ் தாங்க எங்களுக்கு பிரச்சனை. அகிலேஷ் யாதவோட நாங்க ஒண்ணு சேர்ந்துக்குவோம். மம்தா பானர்ஜி ஒண்ணு சேர்ந்துக்குவோம்னு சொன்னா கூட பரவால்ல. யாருமே வேணாம். இந்தியா கூட்டணியில இருக்க ஒருத்தரும் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்படி நிக்கும்போது விஜய் அவர்கள் உள்ள போறதுல என்ன சிக்கல்? தேசிய அளவுல ஒரு பிரசன்ஸ் கொண்டு வரதுக்கான வேலைகள் பார்க்கலாம்ல. ஏன் போக மாட்டேங்கிறாரு? பாஜகவுடைய எதிர்நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை அவசியம் இப்பொழுது இல்லை. பேசாமல் இருப்போம். அப்படிங்கிறது தான் அவருடைய இல்ல அது தேர்தல்ல விஜய்க்கு கை குடுத்திருக்குல்ல. இப்ப தேர்தலுக்கு முன்பாகவே அவரு பாஜகவை அதிகம் பேசல, ஆமா. எதிர்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற விமர்சனம்லாம் இருந்துச்சு. ம். ஆனா அதோட தானே அவர் ஜெயிச்சிருக்காரு. 107 சீட்டு ஜெயிச்சிருக்காருல்ல. இல்ல கண்டிப்பா ஜெயிச்சிருக்காரு. நீங்க அதான் சொல்றேன்ல. நீங்க கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லி சொன்னார். நீங்க சொல்ற மாரி ரொம்ப தீவிரமாக எதிர்க்கல. மக்களுக்கு என்ன? இந்த முறை திமுக, அதிமுக 2ம் வேண்டாம். நான் புதுசா ஒரு கட்சிய ட்ரை பாஜக சேர்த்தா வீழ்த்தியிருக்காங்க. பாஜகவ இன்னும் படுமோசமா தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு அதே நேரத்தில எனக்கு திமுக, அதிமுக வேணாம். ஒரு புதுசா ஒண்ணு ட்ரை அவுட் பண்றேன். அப்படின்னு ரொம்ப மாநிலம் தழுவிய ஒரு விஷயமா தான் மக்கள் பார்க்கிறாங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் அதான் எதிரொலிக்குமா? நீங்க 2019, 2024, 2029 இதெல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். 2019, 2024 நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த தேர்தலையும் மக்கள் அதே மாரி தான் யோசிப்பாங்களா? இல்ல எங்களுக்கு வந்து ஏன்னா பாராளுமன்ற தேர்தல பொறுத்தவரைக்கும் யார் வந்து பிரதமர்? இப்ப 2019 யாருமே சொல்லாதபோது ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி பிரதமர் டிக்ளேர் பண்ணாரு. அடுத்ததாக எங்களுக்கு வந்து ஆன்டி பிஜேபி அந்த இதுல தான் 40க்கு 40 ஜெயிக்கிறாங்க.
இப்ப இந்த நேரத்திலயும் விஜய் வந்து இல்ல நான் விஜய் அந்த ஸ்பேஸ்ல இருப்பாரு. ஸ்டாலின் இருந்த ஸ்பேஸ்ல விஜய் இருப்பாரு. இருந்து கண்டிப்பா எதிர்க்க போறாரு அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா? அத அத வந்து இருக்கிற கூட்டணி கட்சிகளே நம்ப தயாரா இல்ல. அவங்களே பேச தயாரா இல்ல. நம்புற கூட இல்ல. அவங்களே பேச தயாரா இல்ல. விஜய் அப்படி வந்துருவாருன்னு காங்கிரஸ்ல இருக்கவங்களே சொல்றாங்க. விஜய் எங்க இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியலங்க. ஏன்னா இங்க நிக்க மாட்டேங்கிறாரு. உள்ளேயும் வரல அவரு. அவர் வந்து எங்களோட அமைச்சரவையில இருக்காரு. இன்னொன்னு நெறைய பேர் சொல்றது, இப்ப வந்து ஒருவேள 11ல 7 தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்துருச்சுன்னா, இதே கூட்டணி தொடருமா தொடராதாங்கிறது கேள்விகள் இருக்கு. இந்த கூட்டணிக்கான தேவையும் அவசியமும் எங்க ஏற்பட்டது? எல்லாரும் சொல்ல விக்கிரவாண்டியிலே சொல்ட்டாரு. சரி விக்கிரவாண்டியிலே சொன்னாருங்க. ஒருவேள விஜய் 107 இல்லாம 118 ஜெயிச்சிட்டாரு. அப்ப போய் எல்லா ஆபீஸ்லயும் நின்னு கூப்ட்டுருப்பாரா என்ன? அவசியமே இல்லையே. எதுக்கு கூப்பிடணும்? அதெல்லாம் தேவையே இல்லன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நாளைக்கு இவங்களே சுயமாக தாவேக்கவே இந்த சீட் ஜெயிச்சுட்டாங்கன்னா, அப்பொழுது இப்ப ஏன்னா டெய்லி உங்களுக்கு கம்யூனிஸ்டோ இல்ல விசிகாவோ ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இஷ்யூஸ் கிளப்பிட்டே இருக்காங்க. இப்ப இன்னைக்கு கூட கம்யூனிஸ்ட் ஏதாவது ஒரு பிரச்சனைய கிளப்புறாங்க. சு. வெங்கடேசன் ஒரு ஒரு கருத்து சொல்றாரு. இது மாறி மாறி போயிட்டே இருக்கு. எதுக்கு தேவையில்லாத சிக்கல்? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பேசாம நம்ம ஓனா ஆட்சி அமைச்சுட்டு போயிரலாம். இப்ப சு. வெங்கடேசன் சொன்ன உடனே, அவர் அந்த திருப்பதி ஆமா. கோயிலுக்கு வந்து கோயில் அந்த ஆமா, வேளாண் பட்ஜெட்ல வச்சு ஏதோ அர்ச்சனை பண்ணியிருக்காரு. ஆமா. அமைச்சர் வினோத். அதுதான் அவர் இதெல்லாம் அவசியம் இல்லாதது. நம்பிக்கை என்பது தனி மனிதர்கள் இருக்கலாம். இது வந்து ஒரு பட்ஜெட்ட சொல்றது தானே, இதுல எதுக்கு வந்து கோயிலுக்குலாம் போயிட்டுன்ற கேள்விய எழுப்பியிருக்காரு. இப்ப இப்ப ஆன்மீகம் சார்ந்து அத எடுத்துக்கிறதா எப்படி சார் பார்க்குறீங்க? ஏங்க நீங்க இவர் வந்து தமிழ்நாட்டோட ஒரு அமைச்சர். தாவேக்க நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு கடவுள் பக்தி இருக்கலாம். குடும்பத்தோட ஒரு கோயில் போறார்னா, குடும்பத்தோட கோயில் போறார்ன்னு நம்ம விட்டுற போறோம். நம்ம எதுவும் கேள்வி எழுப்ப போறதே இல்ல. நீங்க கையில வேளாண் பட்ஜெட்ட எடுத்துட்டு போறம்போது, நீங்க கண்டிப்பா ஒரு அமைச்சராகத்தான் இருக்கீங்க. இன்னொன்னு தாவேக்கோட ரெப்ரசன்டேட்டிவாவும் நீங்க இருக்கீங்க. அந்த மாநிலத்தில ஒரு பொறுப்புல இருக்கீங்க. தாவேக்க கொள்கை நிலைப்பாடுங்கிறது, நீங்க பெரியார கொள்கை தலைவரா ஏத்திருக்கோம். இன்னொன்னு கொள்கை தலைவர் நாங்க ஏற்றாலும் கடவுள் மறுப்பு எங்களுக்கு கிடையாது. ஓகே. அதிலயும் கேள்வி எழுப்பல. ஆனால் மூட நம்பிக்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். இது எதுல சேர்க்கிறது இப்போ? பட்ஜெட்ட கொண்டு போய் திருப்பதி சாமி கால் அடியில வச்சுட்டு எடுத்துட்டு வர்றதுங்கிறது, இது என்ன இப்போ சாமி காலடியில வச்சுட்டா இனிமேல் வேளாண் துறை சிறந்து விளங்கிரும்னு சொல்ல வர்றாங்களா? என்ன என்ன சொல்ல வராங்கங்கிறதே நமக்கு தெரியல. இது மூட நம்பிக்கையில வருமா? வராதா? இல்ல அதுக்கு ஏதாவது புது விளக்கம் குடுப்பாங்களாங்கிறது தெரியல. நாங்க வந்து சயன்ஸ தான் ஆதரிப்போம். சயன்ஸ்க்கு நெறைய வேலை செய்யணும். இதெல்லாம் முதல் மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசிய விஷயம் தான். மூட நம்பிக்கைக்குள்ள போமாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஆனா முதல் கொள்கை விளக்க மாநாடு சேலத்துல நடக்கும் பொழுது, வந்து மழை வந்துச்சு. பூஜை போட்டாங்க. என்ன பூஜை போட்டாங்கன்னா, மழைய நிக்கணும்னு சொல்லிட்டு சாமிட்ட வேண்டிக்கிட்டாங்க. நீ பெரியார் கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டு, சாமி என் கொள்கை எந்த கொள்கைய விளக்க போற? பெரியார் சொன்ன கொள்கை தான் விளக்க போறேன். இல்ல ஆனா அந்த பூஜையெல்லாம் எல்லா கட்சியும் பண்றது. மழை நிக்கணும்னு சொல்லிட்டுங்க. நீங்க பூமி பூஜை எல்லாரும் தான் போறாங்க. நான் சொல்றேன் திமுக எல்லாருமே போடுறாங்க. அது ஒரு சடங்கு மாரி சடங்கு மாரி ஆயிருச்சு. ஆயிடுச்சு. செந்தில் போன்றவர்கள் அவங்க சில நேரம் அந்த எம்பி செந்தில் போன்றவர்கள் சில நேரம் எதிர்த்தாங்க. அதுவுமே அந்த கட்சிக்குள்ள ஒரு மாரி சலசலப்பு உண்டாக்குச்சு. ஆனா, இவங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு மழை பெஞ்சது. மழைய நிப்பாட்டணும்னு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு பூஜைய போட்டாங்க. சேலத்துல இது நடந்துச்சு. கண்கூடா எல்லாரும் பார்த்தோம். இப்ப அந்த கும்பல் வந்து நீங்க இப்ப ஜனநாயகம் என்பது என்ன பண்றாங்க? அ இதுவா மண் சோறு, அங்க பிரதட்சணம், உருள்றது, இந்த மாரி வேலைகள்லாம் இல்ல பார்த்துட்டு ஒரே ஜோசியக்கார அப்பாயின்ட்மென்ட் பண்றாரு. அதான் சொல்றேன். எதுக்கு? உண்மையிலே சொல்றேன். பெரியார் பாவம். பெரியார விட்டுருங்க. பெரியார விட்டுருங்க. அஞ்சலி அம்மாள விட்டுருங்க. வாஸ்து பார்த்தா தயவு செய்து எல்லாத்தையும் எல்லா கொள்கை தலைவரும் விட்டுருங்க. அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. பணியூர்ல பூட்டி வைக்காதீங்கன்னு நான் சொல்றேன். எதுக்கு அந்த வேலைய பண்றீங்க? அவங்க கேட்டாங்களா நான் ஒரு கொள்கை தலைவரா இருக்கேன்ட்டு யாராவது சொன்னாங்களா வந்து? சம்பந்தமே இல்லாம நீங்க போய் அவர் வேளாண் பட்ஜெட்ட போய் வைக்கிறாருன்னா, என்ன சொல்ல வர்றாரு? அதுவும் திருப்பதியில போய் வைக்கிறாரு. சரி இங்க இருக்க கோயில்ல வச்சாலாவது பரவால்ல. தமிழன் சாமின்னு சொல்லிக்கலாம். முருகன்ட்ட போய் வச்சேன்ட்டு. நீங்க சம்பந்தமே இல்லாம போய் இங்க வைக்கிறாருன்னா, என்ன மீன் பண்ண வர்றாரு? என்ன சொல்ல இல்ல வர்றாரு? ஒரு ஹீரோ வில்லன் பாலிடிக்ஸ, ஒரு ஹீரோயிசத்த, ஒரு 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 நபர ரொமான்டிசைஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் அதிகமா இப்ப பார்க்க முடியுது. அத எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? இல்லங்க. அது பொலிட்டிக்கலா இல்லாம உண்மதான், உண்மதான். நீங்க அதான் சொல்றேன். நீங்க ஒரு பெரிய இஷ்யூஸ் போகும்பொழுது தான் விஜய் இந்த மாரியான விஷயங்கள தொடர்ச்சியா பண்றாரு. நீங்க வந்து கடுமையாக இங்க மேகதாது பிரச்சனை, இல்ல வந்து காவிரி பிரச்சனை, வேற ஒரு சிக்கல் கடுமையா வரும்போது தான், டக்குனு விஜய் என்ன பண்றாரு, நான் ஆய்வுக்கு செல்கிறேன் அப்படி சொல்லிட்டு, நீங்க அத ரொம்ப துரதிர்ஷ்டவசமா ஏன்னா ஒரு மீடியாவ நம்ம வச்சுட்டு இருக்கோம். அத அவங்க தான் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்றாங்க. 101 அடியில் மேலே நின்று பார்த்த விஜய். யார் என்ன அவரே படி ஏறுனாரா? 101 அடிக்கும் படியா ஏறி போனாரு. நீங்க அதுக்கு அவர் ஸ்பெஷலா இன்னொன்னு பாருங்க எந்த அளவுக்கு மோசமாயிட்டோம்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா முதற்கொண்டு முதல் பக்கத்துல ஃப்ரைடே வேஷ்டி சட்டை ஏதோ போட்டுட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஆனா அவர் வேஷ்டி சட்டை கட்டுவாரு. திங்கள்ல இருந்து வியாழன்னா அவர் வந்து கோட் சூட்ல வருவாரு. இப்படி எழுதிட்டு இருக்காங்க. இவ்வளவு மோசமாயிடுச்சா? அதுக்கு ஏதாவது ஜோசிய பின்னணி இருக்கா? இருக்கலாம், இருக்கலாம். வெள்ளிக்கிழமையில ஆடி வெள்ளி சார், ஆடி வெள்ளி போது நீங்க வேட்டி சட்டை கட்டுங்க சார். நீங்க நாமக்கல் கவிஞர் இங்க ஒரு பக்கம் நாங்க வந்து செலவுகள குறைப்போம். நாங்க வந்து பட்ஜெட் நீங்க என்ன சொல்ல கடன் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம்.
நீ நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு எந்த காரணத்திற்காக நீங்க அதை மாத்துறீங்க? அதுவும் பட்ஜெட் போற சமயத்துல அங்க இருக்கிற அரசு ஊழியர்களே பட்ஜெட் வேலையை பார்ப்போமா, இந்த வேலையை பார்ப்போமா? 10ஆம் மாடி சொன்னாங்க, 9 மாடி ஆக்கிரமிக்கிறாங்க. அப்ப 9 மாடியில இருந்த அபிஷியல்ஸ்லாம் எங்க போய் உட்கார்றது? இதெல்லாம் தெரியல. எதுக்காக இந்த வேலை செய்றாரு? ஒரே ஒரு காரணம் தான், ஜோசியம் மட்டும் தான். ஜாதகம், ஜோசியம் மட்டும் தான். எல்லாவற்றையும் நீங்க விஜய் வெளிய வர நேரம், உள்ள உட்கார்ற நேரம், நீங்க வந்து எல்லாவற்றிலும் ஜோசியமும், ஜாதகம் ஆனா மக்கள் அத பெருசா பொருட்படுத்தல சார். பொருட்படுத்துற அது அதான் சொல்லல. மக்களுக்கு வந்துங்க, நமக்கான பிரச்சனைகள தீர்த்து வச்சாங்கன்னா போதும். இப்ப நாளைக்கு குடிதண்ணீர் பிரச்சனை வந்துறக்கூடாது. நாளைக்கு வந்து அரிசி கிடைக்காத நிலைமை ஏற்பட்டுறக்கூடாது. அதுதான் யோசிப்பாங்க. இதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா, நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க எல்லா கட்சிகளுமே இப்போ நீங்க எம்.எல்.ஏ. கேண்டிடேட் செலக்ஷன்ல அவங்களும் ஜோசியக்காரர்ட்ட குடுத்து தானே செலக்ட் பண்றாங்க. எல்லா கட்சியும் திமுக உட்பட அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனா, எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக நீங்க வேலை செய்றீங்களா? இல்லையா? அப்படிங்கிற இடத்திலயுமே இந்த தாவேக அரசாங்கம் செய்றாங்களாங்கிறத பெரிய கேள்வியா இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல அமைச்சர் ஸ்ரீநாத் நடந்து போறாரு. மீனவர்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்க? 1 மாசத்துக்குள்ள நீங்க வந்து அதானிட்ட சைன் பண்ணியிருக்கீங்க. காட்டுப்பள்ளி துறைமுகம். எல்&டிக்கு நீங்க கான்ட்ராக்ட் குடுத்துட்டீங்க. நில்லுங்க நில்லுங்கங்கிறார். அவர் செய்யலன்னா நின்னு பேசியிருப்பாரு. ஏன்னா ஸ்ரீநாத் வந்து மைக்க பார்த்து ஓடுற ஆள் கிடையாது. ஏன் நின்னு பேசாம ஓடுறாருன்னா, அப்போ அவர் நிச்சயமாக இந்த விரிவாக்கத்துக்கு சைன் பண்ணிட்டார். இது எப்படி நடந்துச்சு நமக்கு ஒண்ணுமே தெரியல. டி.கே. பிரபு ஒரு இடத்துக்கு போறாரு. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? முன்னாடி நல்லா இருந்தோம். இப்ப நல்லா இல்லங்கிறாங்க மக்கள். இதே அவங்க போடுற ரீல்ஸ் தான், நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்க்கல. அப்ப மக்களுக்கு இந்த மாரி சிக்கல் வரும்போது, இப்போ மீனவர்களுடைய நெறைய வாக்குகள் விஜய்க்கு போணுச்சு. அது எப்பயுமே சொன்னாங்க. மீனவர்கள் வாக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது சென்னை எல்லா கடலோர மாவட்டங்களையும் விஜய் அவர்களுக்கு போயிருக்கு. இப்ப இந்த மீனவர்களுக்கு எதிராக நீங்க வேலை பார்க்குறீங்க அப்டின்னா, அப்ப மீனவர்கள் யோசிப்பாங்களா இல்லையா? இன்னும் சொல்லப்போனா இந்த பட்ஜெட்ல அவங்க என்ன யோசிப்பாங்க? எங்களுக்கு வந்து மீன்பிடி தடை காலத்துல அவர் வந்து 24,000 குடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது வருமா? அப்படின்னு அவங்க அடுத்த வருஷத்துல இருந்து வருமான்னு சொல்லி கேட்பாங்க. மீன்பிடி துறைமுகத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வருமா? வராதா? அத பத்திலாம் நமக்கு தெரியல. ஆனா அவர் வந்து ஆய்வுக்கு போயிட்டாரு. நீங்க வந்து மேல ஏறிட்டாரு. கோட் சூட் போட்டாரு. இந்த கதைகள் தான் ஓடிட்டு இருக்கு. நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.